Hi, நான் தான் உங்க பிரபுராஜ். இவர்தான் சுரேந்தர். இப்போ வந்து சுரேந்தர் வச்சு ஒரு ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். அந்த ஒர்க் அவுட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பீஸ். பர்பீஸ் ஒர்க் அவுட் எப்படி இருக்கும், நான் இந்த ஒர்க் அவுட் நான் பண்ணியிருப்பேன் இல்லை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. சரி, அந்த பர்பீஸோட ஒர்க் அவுட் எதனால் யூஸிங், எதனால் பண்ண போகிறோம், ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பீஸ் வந்து எப்படி பண்ணணும், பிகினர்ஸ் எப்படி பண்ணணும், என்ன தப்பு வருது, அது என்ன தப்பு கரெக்ஷன்ஸ் பண்ணணும், எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறோம். அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல். ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸோட ஒர்க் அவுட் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு உங்கள் கை வந்து பண்ணுங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, சரி. ஓகே, டவுன். 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 ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரை வந்து உங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இந்த ஷோல்டர் லென்த் தான் இருக்கணும். உங்கள் மசில் டைட் பண்ணுங்கள். கால் பேக் வைங்க. லெக் நல்லா இது பண்ணுங்கள், ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ பண்ணுங்கள். அப் பண்ணுங்கள். ஜம்ப். சூப்பர். அதே பொசிஷன். ஷோல்டர் லென்த்து. இன்னும் ஸ்லோவாக ஷோல்டர் லென்த் பண்ணுங்கள். பிகினர்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்படி பிகினர்ஸ் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். பர்பீஸ் ஒர்க் அவுட். ஓகே. ஓகே, இப்போ பிகினர் முடிச்சுட்டு நார்மலாக இருக்கவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணால் அது என்ன மிஸ்டேக் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இந்த ஒர்க் அவுட்டை பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, கால் வந்து ஷார்ட்டாக வைங்க. காலை ஷார்ட்டாக வச்சு பண்ணுங்கள். ஈவன் பண்ணுங்கள். ஓகே, ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப். ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட். டவுன். அதே ஸ்ட்ரைட். நல்லா புஷ் பண்ணுங்கள். ஓகே, அதே ஜம்ப் பண்ணுங்கள். ஹப் பண்ணுங்கள். நல்லா ஜம்ப் பண்ணுங்கள். நல்லா கால் பேக் வைங்க. ஸ்லோ. ஷோல்டர் லென்த் இருக்கணும். கை வந்து ஓகே. இப்போ இவர் ஃபேஸை நீங்கள் பாருங்கள். இவர் ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இந்த ஒர்க் அவுட் பற்றி இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஒர்க் அவுட்டை வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க் அவுட். எதுக்குன்னா ஒரு 15 and 10 numbers and 12 numbers பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒர்க் அவுட். பண்ணவே முடியாது. ஏன்னா அது நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையாக 30 daysல எந்த அளவுக்கு உங்கள் பெல்லி ஃபேட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டே இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த ஒரு ஒர்க் அவுட் மட்டும் இல்லை, நிறைய ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க கூட. இந்த ஒர்க் அவுட் ஃபுல்லாக பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரெட்மில் பண்ணுறதுக்கு மேபி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாமினா லாஸ் ஆகிடும். பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு 3 sets பண்ணுறீங்க. ஏன்னா நான் பண்ணாவே அந்த பிரச்சனை தான் எல்லாருக்கும். யாருக்குன்னா பர்பீஸ் ஒர்க் அவுட்னா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டில் நிறைய ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப்பையும் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது கொஞ்சம் நல்லா கிடைக்கும். கரெக்டான ஒரு மசிலுக்கு எப்படி ப்ராப்பர் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுவும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு எப்படி கலர்ஸ் வேணாகணும் அந்த கலர்ஸ் இதுவும் நல்லா உங்களுக்கு ட்ராவல் ஆகி நல்லா இதுவாகும். டயட்டிங் மோஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் வந்து சீக்கிரமாக நீங்கள் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா உங்கள் பாடியில் வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவீங்க. அதுவே உங்களுக்கு ப்ளஸ் தான். இப்போ நம்ம சீக்கிரமாக ஒர்க் அவுட்டில் டயர்ட் ஆகிட்டோம்னா அடுத்த ஒர்க் அவுட் போகிறப்போ பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு மசில் வந்து பெயின் இருக்கும், மசில் லாஸ் ஆகும். நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஒர்க் அவுட் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் வேணால் நல்லா ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நல்லா ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிட்டு பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி பிகினர்ஸ் பண்ணணும், எப்படி நார்மலாக இருக்கவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க எல்லாமே பாருங்கள். மோஸ்ட் மிஸ்டேக் வந்து நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மிஸ்டேக் இருக்கும், ஒன்று லெக் மிஸ்டேக் இருக்கும். இந்த 2 மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், எவ்வளோ ரிப்பிட்டேஷன் பண்ணுறோம், இதெல்லாமே பார்த்து பக்காவாக பண்ணுங்கள். செகண்ட் ஆஃப் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணி அவரை பார்த்துருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட் அவர் 20 numbers தான் ஒரு செட் தான் பண்ணியிருப்பார். அதுக்கே அவர் பாருங்கள் பண்ண முடியல. அப்போ நீங்கள் 3 sets பண்ணால் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் எப்படி இருக்கும். பர்பீஸ் ஒர்க் அவுட் வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, பர்பீஸ். ஓகேங்களா, பர்பீஸ்ன்னு அந்த ஒர்க் அவுட் கற்றுக்கோங்க. அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் தான் உங்கள் பிரபுராஜ். ஆஹா ஓகே, என்ன மிஸ்டேக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹாய், நான் தான் உங்கள் பிரபுராஜ். இப்போ சுரேந்திர வச்சு ஒரு ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். சூப்பர். அந்த பர்பீஸ் ஒர்க் அவுட்டு எதனால பெனிஃபிட், எது ஸ்டாமினா லாஸ் ஆகி சிக்கும். ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இந்த ஒர்க் அவுட் பற்றி இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள்.